மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில எரர்ஸு சில பக்ஸ் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன்லேயே எம்ஹெச் வெப்சைட்டில் உள்ள அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் 2-3 நாள் கழித்து கூட அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மே 27 வரைக்கும் டைம் இருக்குது. சில அப்ளிகேஷனில் சில எரர்ஸ் வருது. அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக என்னென்ன எரர் வருதுன்னா, அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது எரர் வருது. சில பேருக்கு அப்லோட் ஆக மாட்டுது. அது சரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ளே ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் எக்ஸாமினருக்கு அப்ளை பண்ணும்போது ஏஜ் அதை விட அதிகமாக படிச்சிருந்தால் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டேஷன் வராது. ஆனால் ஏஜ் பாருன்னு எரர் வருது. அதை அப்ளை பண்ணும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருக்க தகுதியோடு அதிகமாக படிச்சிருக்கீங்கன்னா அது கேட்கும். அந்த கொடுத்துருக்க கல்வி தகுதியோடு அதிகமாக படிச்சிருக்கீங்களான்னு. அதுக்கு ஆன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஏஜ் லிமிட்டேஷன் வராது. அப்படி கொடுத்ததுமே ஏஜ் பாருன்னு சொல்லிட்டு அந்த 10th குவாலிஃபிகேஷன் ஜாபுக்கு வருது. கவர்மெண்ட் ரூல்ஸு சட்டப்படி அந்த கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனோட அதிகமாக படிச்சிருந்தா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எழுதலாம். ஆனால் இதில் சில ஏஜ் பாரு அது மாதிரி சொல்லிட்டு அப்ளிகேஷனில் சில எரர் இருக்குது. அது சொல்லியிருக்கோம், சரி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த 10ஆம் வகுப்பு தகுதியோட அதிகமாக இருக்குன்னா அது மாதிரி ஆப்ஷன் கேட்கும்போது அதை விட தகுதி அதிகமாக இருக்குன்னா இருக்குது ஆம்னே கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அந்த எரர்ஸ் வருது. அதுவும் சரி பண்ணிட்டு வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா லாகினே சில டைம் எரராக இருக்குது. ஆதார், இமெயில், ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் க்ரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைம் சைன்அப் பண்ணும்போது அந்த லாகின் இல்லை, புதுசாக க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி எரர்ஸ் வருது. ஏன்னா ஒரு ஆதார் டீட்டெயிலை வச்சு ஒரு லாகின் தானே க்ரியேட் பண்ண முடியும். அதில் சில எரர் வருது. அதுவும் சரி பண்ணிட்டு வாங்க. அடுத்து 8th குவாலிஃபிகேஷனுக்கு எதுவும் சர்டிஃபிகேட் கேட்குது. பொதுவாக 8th குவாலிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட்டோ மார்க் ஷீட்டோ டிசியாக இருக்கும் வச்சுருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். லாஸ்ட் டைம் ஒய்யோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8th குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாலும் 10th சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதான் சிவி வெரிஃபை பண்ணி போஸ்டிங் கிடச்சிச்சு. இந்த டைமும் அதே பண்ணலாம் கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் 8th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டால் நீங்கள் வச்சுருக்க 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணலாம். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி சில எரர்ஸ் வரதுனால கொஞ்சம் 2 நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள். அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் எரர் வருது. அது மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் ஜாபுக்கு டிகிரியை விட 10ஆம் விட அதிகமாக படிச்சிருந்தாலும் ஏஜ் பார்ட்டு ப்ராப்ளம் வருது. அப்புறம் 8th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது பிரச்சனை இல்லை. அது 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். லாகின்லேயும் சில பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ஓசி எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்கன்னா ஆம்னு கொடுத்தீங்க. அப்படி ஆம்னு கொடுத்தா நீங்கள் என்ஓசி அப்லோட் பண்ணணும். இல்லைனா தேவையில்லை. சில சர்டிஃபிகேட் ஆப்ஷனலாக இருக்கும், சில சர்டிஃபிகேட்டு கம்பல்சரியாக இருக்கும். அந்த கம்பல்சரி உள்ளதெல்லாம் அப்ளை பண்ணி தான் ஆகும், கொடுத்து தான் ஆகணும். பொதுவாக மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, எதுவும் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் மற்றது இருந்துச்சுன்னா அதுக்கானது, ஆதார், ஃபோட்டோ சிக்னேச்சர், டிசி அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கும். அது கண்டிப்பாக இப்போயே அப்லோட் பண்ணணும். அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இப்போ அப்லோட் பண்ண கேட்கும். ஆனால் இப்போ அப்லோட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க டீட்டெயில் கொடுத்தாலே போதும். சரிங்களா? வேறு எதுவும் டவுட்னா சொல்லுங்கள். அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஒரு வீடியோ போடணும். ஓகே, தேங்க்யூ.